ஹாய் நான் ஷாம் ஷாவைப் செல்குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜப்பார் பாய் துபாயில ஒரு 8 மாசத்துல நான் 20 கோடி கிட்ட சம்பாரிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டது. அந்த டவுன்ஃபால் ஏற்படும் போது பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணேன். 2 யாட்டை வந்து நான் லீஸ்க்கு விட்டேன். 2 கடைகளை வந்து க்ளோஸ் பண்ணேன். இப்போ கம்பேக் ஆகி என்னுடைய பிசினஸை டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிசினஸ் சீக்ரெட்டை வந்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். கண் கலங்கி தன்னுடைய முதலாளியை பத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 40 பேர்கிட்ட ஏமாத்திட்டு போயிட்டாங்க சப்ஸ்கிரைபர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை ஓப்பன் அப்பா உடைச்சிருக்காங்க. எல்லாத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு பெண் தொழிலதிபர் 1.5 கோடி கிட்ட லாஸ் ஆகி தன்னோட கெரியர்ல 0வா இருந்து அதுக்கப்புறம் எப்படி கம்பேக் ஆனாங்க, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நார்மலா நம்ம சேனல்ல ஒரு சில விஷயங்களை தான் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் இந்த வீடியோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஷாபுத்ரியில நிறைய பேர் மெயில் பண்ணுவாங்க. அதாவது எனக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு ஷா, உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. உங்க சேனல்ல வரக்கூடிய ஒரு சில வீடியோஸ் வந்து எனக்கு மோட்டிவேஷனா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜஸ் வந்து அனுப்புவாங்க. இந்த வீடியோ பிசினஸ் பண்ணக்கூடிய நிறைய நபர்களுக்கு நிச்சயமா ஒரு ஸ்பார்க்கை வந்து கிரியேட் பண்ணும். ஜப்பார் பாய் 2022 கிட்டக்க அவர் என்ன பிளான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு மேல பிரியாணி ஆர்டர் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சென்னையில. அதுல சம்பாரிச்சிருக்கோம். அதுல நம்ம சென்னையில வீடு வாங்குறதை விட துபாயில ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20-25 வருஷமா சம்பாரிச்ச காசு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கோடியில துபாயில வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். அவங்க யூடியூப்லயும் ஃபேமஸா இருந்ததுனால அந்த துபாய் ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல க்ரௌடு வந்து வர ஆரம்பிக்குது. அப்படி நல்ல க்ரௌடு வந்து வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 2.5 கோடி கிட்ட நான் சம்பாரிச்சேன். இப்படி ஒரு மாசம் கிடையாது, ஒரு 8 மாசத்துக்கிட்ட அந்த பிசினஸ் வந்து தூக்கிட்டு போச்சு. சூப்பரா இருந்தது. அரௌண்ட் 20 கோடி கிட்ட வந்து சம்பாரிச்சேன். ஸோ 20 கோடி சம்பாதிக்கும் போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இன்னும் நிறைய இடங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொண்டு வரலாம், பிரான்ச்சஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, துபாய் மட்டும் இல்லாமல் கனடா, யூஎஸ், அப்புறம் மலேசியா, இப்படி நிறைய இடங்கள்ல வந்து கடைகளை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சேன். மால்ஸ்ல வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி ஓப்பன் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 8 மாசத்துக்கு அப்புறம் ஒரு சில சரிவு ஏற்பட்டது. நிறைய பேர் நான் லாபகரமா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் புரியும். அந்த சரிவு வந்து தெரியாது, லாஸ் வந்து தெரியாது. அதை பத்தியும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, 8 மாசத்துக்கு அப்புறம் 2.5 கோடி அப்படின்னு இருந்தது 2 கோடி ஆச்சு, 1.5 கோடி ஆச்சு, 1 கோடி ஆச்சு. அதுக்கப்புறம் 60 லட்சம் 70 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு குறைய ஆரம்பிச்சது. நார்மலா ஒரு துபாயில ஒரு கடையை ரன் பண்ணணும் அப்படின்னா மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் கிட்ட வேணும். அப்படி இருந்தாதான் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது பாக்கெட்ல இருந்து காசு போக ஆரம்பிச்சது. அப்பதான் நான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாஸ்டர்ஸ் வந்து நம்ம தான் ட்ரெயின் பண்ணி உருவாக்குறோம். அப்படி உருவாக்குனாலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல உப்பு அதிகமா போட்டுறாங்க, ஒரு சில ஒர்க்கை வந்து ப்ராப்பரா பண்றதில்ல, பேஷன் இல்லாம பண்றாங்க. இந்த ஃபீட்பேக்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அப்ப நம்மளுடைய தவறை வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்ல யார் சின்சியரா இருக்காங்க, அவங்கள யாருடைய பிரியாணி நல்லா இல்லையோ அவங்கள வேற வேலைக்கு மாத்தினேன். ஒரு சில மாஸ்டர்ஸ் வந்து மாறவே மாட்டாங்க அப்படிங்கும் போது அவங்கள வேலையை விட்டு எடுக்க ஆரம்பிச்சேன். இப்படி எடுக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபோக்கஸ், இப்போ வந்து நான் போட் வாங்கியிருந்தேன், ஒரு 2 போட் வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சம்பாரிச்ச காசுலையும் வாங்கியிருந்தேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர்ட்டையும் கடன் வாங்கியிருந்தேன். அப்போ அதுலேயும் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து டவுன் ஆச்சு. அப்போ ஃபோக்கஸ் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 யாட்டை என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீஸ்க்கு விட்டேன். அதில் கொஞ்சம் நஷ்டம் வந்து ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்பித்த மற்ற கடைகளில் பிஸ்னஸ் வந்து நல்லா இருந்தாலும் கூட கனடா, யுஎஸ் இந்த 2 இடங்கள்ல லொகேஷன் பிரச்சனையாகவும் இருந்தது, ஒரு சில மாஸ்டர் பிரச்சனையாகவும் இருந்தது. அங்கேயும் வந்து லீஸ் முடிஞ்சது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, கனடா, யுஎஸ் அந்த 2 பிரான்ச், அந்த 2 கடைகளையும் என்ன பண்ணேன் அப்படின்னா மூட ஆரம்பிச்சேன். மூடிட்டு மற்ற கடைகளில் பிரியாணி மாஸ்டரை மாற்றி மறுபடியும் நான் உள்ளே இறங்கி ஒரு சில கரெக்ஷன்ஸ் பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மற்ற கடைகளில் இப்போ பிஸ்னஸ் வந்து அந்த 2 கோடி 2.5 கோடி இல்லைன்னா கூட பிஸ்னஸ் வந்து போதுமான அளவுக்கு இருக்கு. அப்ப ஒரு பிசினஸ்னு வரும்போது அந்த பிசினஸ்ல நம்மளை சார்ந்த நபர்களும் கரெக்டா இருக்கணும். அவங்க கரெக்டா இல்லாத போது அதை கரெக்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டேன். இப்போ மறுபடியும் கம்பேக் ஆயிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சப்ஸ்கிரைபரை தான் நிறைய பேர் வேலைக்கு வந்து எடுத்திருந்தேன். அந்த சப்ஸ்கிரைபரை வேலைக்கு எடுக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு 40 பேர்கிட்ட அவங்களுக்கு வந்து பிசினஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு வந்து எப்படி பிரியாணி பண்ணணும், எப்படி வந்து தம் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருந்தேன். அப்படி கற்றுக் கொடுத்துருந்தாலும் ஒரு சிலர் வந்து இங்கே வருவாங்க. அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கிட்ட நான் விசாக்கு செலவழிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க தங்குற இடத்துக்கு செலவழிச்சிருப்பேன். ஒரு 6 மாதம் தொழில் கற்றுக்கிட்டு அரௌண்ட் ஒரு 40 பேர்கிட்ட 6 மாதம் தொழில் கற்றுக்கிட்டு நான் ஊருக்கே போகிறேன், எனக்கு ஹோம் சிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 40 பேர்கிட்ட ஊருக்கு போயிட்டாங்க.
ஒரு சிலர் வந்து என்கிட்ட பிசினஸ் கத்துக்கிட்டு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க தனியா வந்து பிசினஸ் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்னுடைய கான்சென்ட்ரேஷன்ல சரி ஓகே, இனிமேல் வரக்கூடிய நபர்களை கரெக்டா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து நம்ம சோசியல் மீடியால வந்து எனக்கு வேலை வேணும், எனக்கு வேலை வேணும்னு சொல்றாங்க. எல்லாரும் என்னையால வேலைக்கு எடுத்துட முடியாது. நீங்க செஃப்பா இருக்கணும், உங்களுக்கு சமையல் தெரியணும், இல்ல ஸ்வீட் போட தெரியணும். இப்படி உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தா மட்டும் தான் என்ன வேலைக்கு எடுக்க முடியும். அப்படி வேலைக்கு எடுக்கல அப்படின்னா என்ன ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல திட்டுறாங்க, மெயில்ல திட்டுறாங்க. எல்லாருக்கும் என்னால வேலை கொடுக்க முடியாது, மன்னிச்சிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் ஓவரால் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிரியாணி பிசினஸ்ல நல்ல பிக்கப் இருந்தது. மறுபடியும் டவுன்ஃபால் ஆனது. அந்த டவுன்ஃபால்ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு, அந்த பிரச்சனையை இப்ப சால்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்ப மறுபடியும் என்னுடைய பிசினஸ் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லாஸ் ஏற்படுது அப்படின்னா, அந்த லாஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி கம்பேக் ஆகுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஜப்பார் பாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர், ஒரு 3 ஸ்டாண்டர்ட் தான் வந்து படிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஃபெயிலியர் அப்படின்றது வந்து இன்னைக்கு மட்டும் நடக்கலங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நடந்திருக்கு. ஏன்னா 8 வயசுலயே வந்து இந்த சீட் கவர்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? மணி பர்ஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த கடைகள்ல தான் வந்து வேலை பார்த்தாரு. அப்படி வேலை பார்க்கும்போது 8 வயசுலேருந்து 15 வயசு வரையும் நம்ம வேலை பார்த்தோம். வேலை பார்த்து காசெல்லாம் சம்பாரிச்சோம். அந்த காச வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சீட் கவர் பண்ற ஒரு கம்பெனிய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அரவுண்ட் வந்து ஒரு 15 வயசுல இந்த சீட் கவர் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனிய வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த கம்பெனிகள உருவாக்கி ஒரு 20 பேர்கிட்ட வேலை பார்த்திருக்காங்க. இப்படி ஒரு 5 வருஷம் அந்த பிசினஸ் வந்து கொடிகட்டி பறந்திருக்கு. நல்லா சம்பாரிச்சிருக்காங்க. இப்படி நல்லா சம்பாரிக்கும்போது 20 வயதுல வந்து திருமணமும் பண்ணிக்கிறாங்க. குழந்தையும் பிறக்குது. அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மும்பையில இருந்து இந்த சீட் கவர வந்து ரெடிமேட் பண்ணி அனுப்புவாங்கல்ல, அந்த விஷயம் வந்து உள்ள வருது. சென்னைக்குள்ள வருது. அப்படி வரும்போது இவர் சீட் கவர் ரெடி பண்ற பிசினஸ் வந்து லாஸ் ஆகுது. அப்பதான் ஒரு 8 வயசுலேருந்து கத்துக்கிட்ட பிசினஸ் லாஸ் ஆகுது. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்போது, ஒரு பிரியாணி மாஸ்டர் ஹயாத் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ளிகேன்ல இருந்த ஒரு பிரியாணி மாஸ்டர் கிட்ட தொழில் கத்துக்கிறாரு. பிரியாணி எப்படி செய்யறது? அந்த வெள்ள துணியெல்லாம் போட்டு எப்படி வடி பிரியாணி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறாங்க. கத்துக்கிறதன் மூலியமா இந்த பிரியாணி ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹயாத் பாய பத்தியும் பேசியிருந்தாரு. பேசுனது மட்டும் இல்லாம அவர் முதலாளிய பத்தி பேசும்போது உடைஞ்சு அழுதுருந்தாரு. ஸோ ஹயாத் பாய் வந்து எனக்கு பிரியாணி வந்து சொல்லிக் கொடுத்ததன் காரணமாக தான் இன்னைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு சிலர் வந்து பிரியாணி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்க கடைக்கே போய் அவங்களுக்கு இப்படி தான் பிரியாணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்து, அவங்களுடைய பிசினஸையும் வந்து டெவலப் பண்ணி விட்டுட்டு வந்திருக்காரு. இத வந்து ஆரம்ப காலகட்டத்தில பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜப்பார் பாய் அவர்களுடைய பிரியாணி செய்யற மெத்தட பார்த்து நெறைய பேர் பிரியாணி கத்துக்கிட்டும் இன்னைக்கு வந்து பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து எவ்வளோ நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியாது. நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய தொழில் ரகசியத்த நான் YouTubeலயே வந்து சொல்லி தர்றேன். என்ன பார்த்து நீங்களும் வந்து பிரியாணி பண்ணி சம்பாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லாம, இதுவரைக்கும் நான் பார்த்ததிலே வந்து ஒரு பிசினஸ் சீக்ரெட்ட இவ்வளோ சம்பாரிச்சேன், இவ்வளோ முதல் போட்டேன், இவ்வளோ லாபம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லி பார்த்ததில்ல. இப்படி ஓப்பன் அப்பா சொல்லி பார்த்ததில்ல. அது மட்டும் இல்லாம இவ்வளோ ஃபெயிலியர் ஆச்சு, இவ்வளோ நஷ்டமாச்சு, இப்படி நஷ்டமாகும்போது இப்படி பண்ணேன். ஏன்னா கீழ விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நஷ்டமான ஒரு விஷயத்தையும் ஒரு நபர் சொல்லி வந்து பார்த்ததில்ல. கண்டிப்பா இந்த விஷயத்துக்காகவே அவர் மறுபடியும் கம்பேக் ஆவாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவருடைய ஜர்னில என்னுடைய ஃபேமிலில இருக்கக்கூடிய அக்கா, என்னுடைய ஒய்ஃப் அவங்க கிட்டலாம் பேசும்போது, ஜப்பார் பாயினுடைய பிரியாணி நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். YouTubeல பார்த்து ட்ரை பண்ணியிருக்கேன். அவரு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும்போது நான் ஹேப்பியா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ஓப்பனா வந்து சொன்னாரு. நெறைய இடங்கள்ல வந்து நான் 3 மாசத்துல வந்து ரூ. 75,00,000 கார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்குன விஷயத்த வந்து சொன்னாரு. என்னுடைய ஃபேமிலிக்கு பர்த்டே அதுவுமா நான் என்ன பண்றேன்னா, ஒரு 10,00,00,000க்கு வந்து வீட வந்து கிஃப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட கிஃப்ட் பண்ண விஷயத்தையும் சொன்னாரு. ஒரு சில நேரம் அந்த ஸ்டொமக் ஃபயரிங்ல பொறாமையில ஒரு சிலருடைய கண்ணு வந்து படும். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கந்திஷ்டியின் காரணமா கூட அவருக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டிருக்கும். மறுபடியும் நிச்சயமா கம்பேக் ஆவாரு. ஸோ ஒரு YouTubeல இருந்து இன்னைக்கு பிசினஸ் ஆரம்பிச்ச ஒரு நபர். ஒரு தமிழ்நாட்டு ட்ரிப்ளிகேன்ல இருந்து இப்ப துபாயில மட்டும் இல்லாம மலேசியா, அதுக்கப்புறம் இன்னும் நெறைய இடங்கள்ல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு தன்னுடைய தொழில் புரட்சிய பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர், கண்டிப்பா இன்னும் மேலும் மேலும் உயரத்த வந்து தொடுவாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆண் தொழிலதிபருடைய ஜர்னிய மட்டும் சொல்றது மட்டும் இல்லாம, நெறைய பெண்களும் நம்ம சேனல்ல பார்க்குறாங்க. அப்போ ஒரு பெண் தொழிலதிபர், இளவரசி ஜெயகாந்தன் அப்படின்ற ஒருத்தவங்க உசிலம்பட்டியில இருந்தாங்க. சின்ன வயசுலயே வந்து அவங்க கேரளா போயிட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்க அப்பா வந்து முறுக்கு சுடுறது, சிப்ஸ் சுடுறது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. வடைகள் சுடுறது, இதெல்லாம் வந்து வீடு வீடா போய் விக்கிறது, கடை கடைகளா போய் விக்கிறது அப்படின்ற ஒரு பிசினஸ பண்ணிக்கிட்டே வந்து படிக்கிறாங்க. காமர்ஸ் வரையும் படிக்கிறாங்க. படிச்சுட்டு திருமணம் முடிக்கிறாங்க. ஒரு 18 வயசு இருக்கும்போது, சின்ன வயசுலேருந்து நம்ம சம்பாரிச்சிருக்கோம். ஒரு வீடு இருக்கு. இந்த வீட அடமானம் வச்சு,
ஒரு பெரிய பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் வந்து ஒரு 2010 கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இளவரசி அவர்கள் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கிட்ட கடன் வாங்குறாங்க. ஒரு 50 பேர் கிட்ட வேலை பார்க்குறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, விதவிதமா சிப்ஸ் போடுறது மட்டும் இல்லாம கேக் இருக்கும், ஒரு பக்கம் வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஒரு பக்கம் ஃப்ரூட்ஸ் இருக்கும். இப்படி ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட். அந்த சூப்பர் மார்க்கெட்ல அவங்களுடைய பிசினஸ்க்கு வந்து குறையே கிடையாது. ஒரு நாளைக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் கிட்ட பிசினஸ் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி நல்ல பிசினஸ் நடந்துட்டு இருக்கும்போது, கஸ்டமர்ஸ் வந்து நல்லா இருக்கும்போது என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. ஒரு வருஷம் நல்லா வந்து பிசினஸ் போயிட்டு இருந்தது. அப்படி நல்லா பிசினஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, என் வீட்டுக்கு வெளியே இருந்த என்னுடைய காரை வந்து திருடிட்டு போயிட்டாங்க. யார் திருடுனான்னு தெரியல. அது பக்கம் போயிட்டு இருக்கும்போது என் வீட்ல இருந்து 73 பவுன் நகைய திருடிட்டாங்க. என்னடா காரை திருடுறாங்க, நகைய திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, என்னுடைய சூப்பர் மார்க்கெட்டையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. என் லைஃபே வந்து உடைஞ்சு போன மாதிரி இருந்தது. அடுத்து என்ன பண்றது? ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1,50,000 கோடி கிட்ட கடன் ஆயிருச்சு. பேங்க்ல இருக்கிறவங்க வந்து நிக்கிறாங்க. வட்டி குடுத்தவங்க வந்து நிக்கிறாங்க. பொண்ணுக்குலாம் வந்து இவ்ளோ இருக்கக்கூடாது. தேவையில்லாம நீ அகலக்கால் வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேச்சுக்கள், ஏச்சுக்கள் இதெல்லாம் இருந்தது. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம உடைஞ்சு போய் ஒரு 6 மாசத்துக்கிட்ட நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிட்டேன். எனக்கு யார் ஃபோன் பண்ணாலும், கடன்காரர்கள் யார் ஃபோன் பண்ணாலும் நான் எடுத்து பேசுவேன். ஆனா அந்த கடன மட்டும் அடைச்சிரணும் அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். அந்த டைம்ல நான் முடிவெடுத்தது, எப்படியாவது நம்ம உயிர குடுத்தாவது கடன வந்து அடைச்சே ஆகணும். நம்மள நம்பி குடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பிளான் பண்ணேன்னா, மறுபடியும் நமக்கு தெரிஞ்ச தொழில் வந்து சிப்ஸ் போடுறது தான். அந்த வேலையே ஆரம்பிப்போம். வடை போடுற வேலையே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைபாஸ் ரோட்ல கடை ஆரம்பிச்சேன். என்னையால எவ்வளவு முடியுமோ கடன்கள்லாம் வந்து அடைக்க ஆரம்பிச்சேன். அப்படி தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கரண்ட் இல்லாத, தண்ணி இல்லாத ஒரு கடை வந்து கிடைச்சது. அங்க மறுபடியும் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி ஒரு 2012ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 2026 தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கேன், உழைச்சுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய கடன்ல ஆல்மோஸ்ட் வந்து கடன வந்து அடைச்சுட்டேன். கடன அடைச்சது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நெறைய பேருக்கு மறுபடியும் வந்து வேலை வாய்ப்பு குடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு 15 நாடுகளுக்கு மேல என்னோட சிப்ஸா இருக்கட்டும், என்னோட ப்ராடக்ட்டா இருக்கட்டும், நான் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில பிரான்ச்சஸ வந்து உருவாக்கியிருக்கேன். நெறைய பெண்களுக்கு நான் ரோல் மாடலா இருக்கேன். கீழ விழுந்தும் மேல எந்திரிச்சுட்டேன். அதுக்கான முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு UAEல கூப்பிட்டு அவார்டெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பிசினஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே ஒரு பீக் போகும். அதே நேரத்துல டவுன்ஃபாலும் ஏற்படும். அந்த டவுன்ஃபால் ஏற்படும்போது நம்ம எப்படி வந்து மனச மறுபடியும் தயார்படுத்தி மேல வர்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி அவர்கள் வந்து சொல்றாங்க. ஓவரால் நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, உங்க பிசினஸ் பாதையில மரங்கள் பூக்களை தரலாம், மனிதர்கள் முட்களை தரலாம். நீங்க அந்த பூவையும் எடுத்துக்கோங்க, அந்த முட்களையும் எடுத்துக்கோங்க. அந்த பூக்களை உங்கள் சட்டை பையில் குற்றிக்கொள்ள அந்த முட்களை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணுடையோ, பையனுடையோ, திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா.